வணக்கம், வெல்கம் டு அஸ்வினி அஸ்ட்ராலஜி அண்ட் திஸ் இஸ் லலிதா. பஞ்சாங்கம் டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது, பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள், நட்சத்திரங்கள், திதி, யோகம், கலனம் இந்த 5 விஷயத்தையும் உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விஷயத்தை உள்ளடக்கியது தான் பஞ்சாங்கம். இப்போ வாரங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் 7 நாட்கள் வர்றது தான் வாரங்கள். அடுத்தது 27 நட்சத்திரங்கள் கொண்டது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அடுத்தது திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கிறது, கால்குலேட் பண்ணுறது நமக்கு வந்து திதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திதியை 2ஆக பிரிச்சிருக்காங்க. வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 30 திதிகள் இருக்கு. அடுத்தது யோகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 27 யோகங்கள் இருக்கு. கலனம் வந்துட்டு 11 கலனம் இருக்கு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிறப்பு, இப்போ ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிச்சயமா ஒரு திதியில பிறந்திருப்பாங்க. 30 திதியில ஒரு திதியில பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரம்ல பிறந்திருப்பாங்க, ஒரு கிழமையில பிறந்திருப்பாங்க, ஒரு யோகம், ஒரு கலனம். இந்த மாதிரி 5 விஷயங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது. இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன்கள் இருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அந்த கிழமையில பிறந்தா என்ன பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரியே நட்சத்திரங்களுக்கும் இருக்கு, திதிகளுக்கும் இருக்கு. நமக்கு வந்துட்டு ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய திதியை வச்சுதான் அடுத்த வருஷம் வந்துட்டு திதி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் ரொம்ப நல்லது. பித்ருக்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் கடமை அதுதான். இப்போ வந்து நம்ம இறக்குறப்போ அவங்களோட திதி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்த வருஷம் அந்த திதி கொடுக்க முடியும். அது இல்லாம அவங்க என்ன நட்சத்திரத்துல இறந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்த்து அது வந்து அடைப்பு நாளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுவும் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே வர போறோம்.